This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருக்கா? அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதத்தில் தான் அறுவடை செய்யப்படுகிறது. எனவே இது அறுவடை மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அறுவடையால் மகிழ்ச்சி மிகுந்த மக்கள் தங்கள் கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இம்மாதத்தில் பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றனர். பல்வேறு வழிபாட்டு முறைகளும் இம்மாதத்தில் பின்பற்றப்படுகின்றன. மக்கள் தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் தினம், தைப்பூசம், தை அமாவாசை, ரத சப்தமி போன்ற விழாக்களையும், சபலா ஏகாதேசி, புத்திரதா ஏகாதேசி, பைரவ வழிபாடு, வீரபத்ரர் வழிபாடு, சாவித்ரி கௌரி விரதம் போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர். சோழர் காலத்தில் பொங்கல் பண்டிகை புதியீடு என்ற பெயரில் கொண்டாடியுள்ளனர். இந்த புதியீடு என்பது ஆண்டின் முதல் அறுவடை என்பதாகும். இதன் மூலம் பழங்காலத்திலிருந்தே பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தை முதல் நாள் அன்று புதிய பானையில் பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய் சேர்த்து பொங்கலிடுவது தமிழர்களின் பண்பாடாகும். இவ்விழா நம் நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பண்டைய காலத்தில் மக்களின் பிரதான தொழிலாக விவசாயமே இருந்துள்ளது. மேலும் பெரும்பாலான விவசாயிகள் மழைநீரை நம்பித்தான் மானாவாரி விவசாயம் செய்துள்ளனர். நீர்வளம் இல்லாத இடங்களில் மழை நீர் தேக்கத்தால் ஆண்டிற்கு ஒரு முறைதான் வேளாண்மை செய்ய முடியும். அதனால் மார்கழி அல்லது தை மாதத்தில் நாடெங்கும் அறுவடை நிகழும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை கொண்டு விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவே தை மாதத்தில் முதல் நாள் அன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்துள்ளனர். மட்டுமல்லாது அறுவடைக்கு பின்னர்